ஒரு நல்ல மனிதனுடைய மவுத் அவனுடைய பெருநாள். குடும்பம் அழுது கொண்டிருக்கும், ஆனால் அவர் சிரித்துக் கொண்டு செல்லுவார். ஆனால் சகோதரர்களே, பாவி, ஒரு காஃபிர், இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவருடைய சக்கராத்தை போன்று மோசமான ஒரு கட்டத்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைய முடியாது. எங்களுடைய கண்களுக்கு அது விளங்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் 8 ஆயத்துகளில் பாவியுடைய சக்கராத்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். பலருடைய செய்தி கேள்விப்படுகிறோம், அவர் தொழுவதே இல்லை, ஜுமா கூட தொழுவதில்லை, திடீரென்று மவுத் வந்து விட்டது. வந்ததோடு யார் என்ன செய்வது? யாராலும் எதுவும் செய்ய முடியாது. கண்ணியமிக்க சகோதரர்களே, முதலாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபயௌமஇதின் லா யுஅذிபு அஸாபஹு அஹத். அல்லாஹ் வேதனை செய்வதை போன்று சக்கராத்தில் வேறு யாரும் வேதனை செய்ய மாட்டார். நாங்க படிச்சிருக்கிறோம், அல்லாஹ் தாயோடு இரக்கமுடையவன், அர்ஹமுர் ராஹிமீன். அதெல்லாம் சக்கராத் வரைக்கும் தான். சக்கராத்தை அடைந்தால் அர்ஹமுர் ராஹிமீனை மறந்து விட வேண்டும். அல்லாஹ்வுடைய இரக்கம் அந்த நேரத்தில் சரி வராது. வலா யூசிகு வஸாகஹு அஹத். அல்லாஹ் கட்டுவதை போன்று வேறு யாரும் கட்ட மாட்டார்கள். எவ்வளவு கடினமான ஆயத்து இது. முதலாவது ஆயத். இரண்டாவது ஆயத் சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே யௌம யரவுனல் மலாயிகத லா புஷ்ரா யௌமஇதில் லில் முஜ்ரிமீன் வயகூலூன ஹிஜ்ரம் மஹ்ஜூரா. அல்லாஹ் சொல்கிறான், மலக்குகளை பார்க்கிற நாள் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு யாரும் மலக்குகளை கண்டிருக்க மாட்டோம். இதுவரை உலகத்தில் எல்லா படைப்புகளையும் பார்க்கிறோம் கண்ணால், மலக்கை இன்னும் பார்க்க இல்லை. சகோதரர்களே, மலக்க பார்க்கிற நேரம் சக்கராத். யௌம யரவுனல் மலாயிகா, அல்லாஹ் சொல்றான், மலக்குகளை பார்க்கும் அந்த நாளையில் லா புஷ்ரா யௌமஇதில் லில் முஜ்ரிமீன், பாவிகளுக்கு அந்த நாளையில் எந்த நன்மாராயமும் கிடையாது, எந்த நன்மாராயமும் கிடையாது. வயகூலூன ஹிஜ்ரம் மஹ்ஜூரா, முழு இன்பமும் தடை செய்யப்பட்டு, முழு இன்பமும் தடை செய்யப்பட்டு. யார் பாவி? தொழாதவங்க பாவி, நோன்பு பிடிக்காதவங்க பாவி, இவங்க தான் பாவி. அல்லாஹ் கலிமாவுடைய பாக்கியத்தை தந்தான் எங்கள் எல்லோருக்கும். சகோதரர்களே, தொழுகையை விற்றக்கூடாது, ஜகாத்தை விற்றக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு நியமத்துகளை செய்திருக்கிறார். நாங்க சின்ன பாவங்கள் செய்யறதுதான் வாழ்க்கையில் நடக்கும், ஆனா தௌபா செஞ்சு மீன்றோம். சுபோக்கு எலும்ப கிடைக்கல, ஹைர் எலும்பினம் போய் தொழுதுட்டு தௌபா செஞ்சு, அல்லாஹ் இனி நான் விட மாட்டேன் தொழுகைய. ஜகாத் கொடுக்க கிடைக்கல, மனிதன் ரீதியில வேற வேற பாவம் நடக்கலாம், முடிய தௌபா செஞ்சிரும். மனிதர்கள் நாங்க நபிமார்கள் அல்ல யாரும். ஒரு பாவத்தை கண்ட ஆசை வந்துடும் எங்களுக்கு. அல்லாஹ்வும் அப்படித்தான் இறக்க முடியவர். பனூ இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதன் தொழிலே ஜினா செய்யறது, அந்த மனிதன் ஜொப்பே ஜினா தான். அவன் பெரிய செல்வந்தன். என்ன செய்வான்? பணம் கொடுத்து ஜினா செய்வான். ஒரு பெண் வந்தால் ஜினாவுக்கு, அவன் ஜினாவை தொடங்கும் பொழுது அவள் அழ ஆரம்பித்துட்டாள். அவன் கேட்டான், நான் உன்னை கூப்பிடலையே, நீ தானே வந்தாய். அதுக்கு அவள் சொன்னால், ஏழ்மையால வந்தேன் நான். அவனுக்கு இறக்கம் வந்துட்டு சொன்னா, பண்ணி போ. அந்த இரவை அவன் மௌத்தாயிட்டான். அவனுடைய வாசல் எழுதப்பட்டிருந்தது, அந்த பெண்ணுக்கு நீ இரக்கம் காட்டியதால் உனக்கு நாங்கள் இரக்கம் காட்டுவோம். இவ்வளவு இரக்கம் உள்ளவன் அல்லாஹ், ஆனா சந்தர்ப்பம் தந்திருக்கின்றான். சக்கராத் வரை சகோதரர்களே சந்தர்ப்பம் இருக்கிறது. இரண்டாவது ஆயத்தில். மூன்றாவது ஆயத்து தான் சகோதரர்களே, فَكَيْفَ إِذَا تَوَفَّتْهُمُ الْمَلَائِكَةُ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ. அல்லாஹ் சொல்றான், சக்கராத்துல 2 மலக்குகள் வருவாங்க, 2 ஜாதி மலக்குகள். கொஞ்ச பேர் மையத்துடைய முகத்துக்கு பக்கத்துல நிப்பாங்க, கொஞ்ச பேர் அப்படியே பித்தட்டடியே நிப்பாங்க. முகத்துக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணத்துல அரைவாங்க, அரைஞ்சி தான் உயிரை வெளியே எடுப்பாங்க. ஆனா வெளியே ஒன்றும் விளங்காது எங்களுக்கு. முகத்துல சில يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ, முகங்களுக்கும் சில மலக்குகள் அறைவாங்க, சில மலக்குகள் பித்தட்டிலையும் அடிப்பாங்க. அடிச்சு உயிரை வெளியே எடுப்பாங்க. வா வெளியே வா. இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத் சகோதரர்களே, ஹதீஸ் அல்ல இது. அந்த உறுதியான விடயம் இது. சந்தேகப்பட்டுட்டோம் என்றால் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இது சூரா முஹம்மதுடைய ஆயத் இது. அடுத்தது சகோதரர்களே, அல்லாஹ் சூரத்துல் அன்ஃபால்ல சொல்றான், وَلَوْ تَرَى إِذْ يَتَوَفَّى الَّذِينَ كَفَرُوا الْمَلَائِكَةَ يَضْرِبُونَ وُجُوهَهُمْ وَأَدْبَارَهُمْ وَذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ ذَلِكَ بِمَا قَدَّمَتْ أَيْدِيكُمْ وَأَنَّ اللَّهَ لَيْسَ بِظَلَّامٍ لِلْعَبِيدِ. அல்லாஹ் சொல்றான், இந்த காபிர்கள் இருக்கிறாங்களே, இவங்க கடைசி நேரம் வந்துட்டு திரும்ப சொல்றான் அல்லாஹ், முகத்திலையும் பித்தட்டிலையும் மலக்குகள் அடித்து வா வெளியே வா. وَذُوقُوا عَذَابَ الْحَرِيقِ, நெருப்ப ருசி, நெருப்பு காட்டப்படும் உடனே. ஒரு பாவியுடைய சக்கராத் லேசி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தெல்லாம் அந்த சஹாபாக்களுக்கு ஓதி காட்டி விளங்கப்படுத்தினதால தான் அவங்களால உலகத்துல பாவத்தை பார்க்கலாம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் தௌபா செஞ்சு நல்லவங்களா தான் மௌத்தானாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, அடுத்தது சூரா அன்ஆம்ல ஒரு ஆயத்துனா பரவாயில்லை. وَلَوْ تَرَى إِذِ الظَّالِمُونَ فِي غَمَرَاتِ الْمَوْتِ. அல்லாஹ் சொல்றான், மௌத்துடைய போதை உங்களுக்கு ஒரு நாளைக்கு பிடிக்குமா இல்லையா? அது நாங்க வெறுத்தாலும் விரும்பினாலும் பிடிக்கும். அது غَمَرَاتِ الْمَوْتِ
வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம், மலக்குகள் கையை விரிச்சிட்டு இருப்பாங்க அறையிறதுக்கு. எங்களுக்கு ஒரு கேன்சர் நோயாளிக்கு கன்னத்துல 2 அடிப்பமானாங்க, எவ்வளவு இறக்கம் வரும்? மலக்குகளுக்கு இறக்கம் வராது. அந்த வயசான காலத்துல பாசிது ஐதீஹிம் அறைவாங்க, அரைஞ்சு சொல்லுவாங்க அக்ரிஜு அன்ஃபுஸகும், வெளிய வா, என்ன ரூஹ் தானே வெளிய வரணும். اليوم تجزون عذاب الهون بما كنتم تقولون على الله غير الحق. சகோதரர்களே, அல்லாஹ் ஹதீஸ்ல வந்திருக்குது, மலக்குல் மௌத் என்ன செய்வாராம், தலைமாட்டில் வந்து உட்கார்ந்துருவார். உட்கார்ந்து சொல்லுவார், ஐயத்துஹன் நஃப்ஸுல் கபீஸா, கெட்ட ஆத்மாவே, அக்ரிஜி இலா சஹத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்தின் பக்கம் வா, வகதப் வஅப்ஷிரி பிஹமீமின் வகஸ்ஸாக், உனக்கு இப்ப சுடுதண்ணி ரெடியா இருக்குது, வா வெளியே வா. எப்படி இருக்கும் அந்த மனிதனுக்கு? எத்தனை பேர் ஒரு நாளைக்கு இப்படி இழக்கிறோம் சகோதரர்களே. மௌலிமார கூட்டிட்டு வந்து ஜனாசா தொழுவிச்சதால சரி வருமா? கபிரிஸ்தான்ல 2 பயான் பண்ணதால சரி வருமா? எங்க குடும்பத்தை யோசிங்க, எங்க ஃபேமிலியை யோசிங்க. எத்தனை பேருடைய சக்கராத்தை நாங்க பார்த்துட்டு ஒவ்வொரு நாள். இந்த கிழமை ஸ்ரீலங்கா 2 பேர் மௌத் ஆயிட்டாங்க. அல்லாஹு ஆலம் என்ன நடந்துச்சு யாருக்கு எப்படி தெரியாது. எங்களுக்கு ஒரு நாள் வர இருக்குது, நாங்க இதை முன்னால வச்சு எங்க வாழ்க்கையை கொண்டு போகும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌன் கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் விரோதி. எத்தனை ஆண்டுகள்? ஃபிரௌனுடைய ஆட்சியை இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் 400 ஆண்டுகள் ஃபிரௌன் ஆட்சி செஞ்சான். இவன் அழிச்ச நாள் அல்லாஹ், இவன் எவ்வளவு பெரிய கொடுங்கோல் நடந்திருப்பான். ஃபிரௌன் கடைசி நேரத்தில் கலிமா சொன்னான். ஃபிரௌனுக்கு தெரியும் அல்லாஹ்வை. وَجَاوَزْنَا بِبَنِي إِسْرَائِيلَ الْبَحْرَ فَأَتْبَعَهُمْ فِرْعَوْنُ وَجُنُودُهُ بَغْيًا وَعَدْوًا. அல்லாஹ் சொல்றான், அப்படியே கடலை கடக்கும் பொழுது ஃபிரௌன் பின்னால வந்துட்டான். வந்தா ஹத்தா இதா அத்ரகஹுல் கரக், இப்ப தண்ணிக்குள்ள மூழ்கிட்டார் ஃபிரௌன். மூழ்கியதோடு قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. உடனே கலிமா சொல்லிட்டான் ஃபிரௌன். சக்கராத் என்ன சொல்லிட்டான்? கலிமா சொல்ல. அவனுக்கு தெரியும் சக்கராத்ல டெக்னிக்ல கலிமாவை சொல்லி தப்பலாம். وأنا من المسلمين. அல்லாஹ் சொல்ற ஆல் ஆன, இப்பயா டைம் கிடைச்சு உனக்கு, இப்ப உனக்கு நேரம் கிடைத்தது. وقد عصيت قبل وكنت من المفسدين. கலிமாவை சொன்னதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு புடி மண் எடுத்து அப்படியே வாயில அமுக்கி விட்டாங்க ஃபிரௌனோட வாயில. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ஏன் அமுக்கினேன் தெரியுமா? இவன் திரும்ப கலிமாவை சொன்னான், அல்லாஹ் இறக்கம் வந்துட்டான். இவன் திரும்ப கலிமா சொன்னான், அல்லாஹ் இறக்கம் வந்துருச்சு, அல்லாஹ் மன்னிச்சிருவான் இவனை மன்னிக்கப்படாத அல்லாஹ், அவ்வளவு கொடுங்கோலன். அல்லாஹ் ஃபிரௌனை பார்த்து சொன்னான், ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக், உன்னோட உடம்ப பாதுகாப்போம், லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால வாரவங்களுக்கு படிப்பினையா இருக்கணும் உன்னோட உடம்பு. وَإِنَّ كَثِيرًا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا لَغَافِلُونَ. எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, சக்கராத் என்பது விளையாடக்கூடிய நேரம் அல்ல, விளையாடுற நேரம் அல்ல. உங்களுக்கு தெரியும் மக்கா மதீனாவில் எப்படி உடம்ப கொண்டு போவாங்க? எப்படி உடம்பு கொண்டு வருது? ஹரத்துல உடம்பு வெளியே விளங்கும். ஜனாசா மையத்தை கொண்டு போவாங்க, வெளியே விளங்கும். இங்க பொட்டியில அடிச்சிருவாங்க. இங்க உள்ள கவலை என்னண்டா, பொட்டிக்கு ஆணி அடிக்கிற ஃபிக்ரும், பொட்டிக்கு மேல புடவை போடுற ஃபிக்ரும், இதெல்லாம் முறை இல்ல. அது நீ என்ன செஞ்சாலும் சரி, உடம்பு வெளியே விளங்கினாலும் சரி, விளங்காட்டியும் சரி, அதுவல்ல இந்த இடத்துல தேவை. இந்த இடத்துல தேவை சகோதரர்களே, அந்த மையத்தை பார்த்து எங்கட சக்கராத்தை நாங்க உணரோம். இது வாழ்க்கையில டார்கெட் சகோதரர்களே. இதுல தவறு செஞ்சிட்டோம்டா எங்களை விட மடையர்கள் யாரும் இல்லை. வாழ்க்கையில சாப்பிடாம இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு நோய் இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா பிரச்சனை எப்ப தெரியுமா சகோதரர்களே? சக்கராத்துல வாயில களிமா வரல, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற களிமா நாவுக்கு வரலன்னு வைங்க, நாங்க பாவியாக இருந்துட்டோம் வைங்க, இந்த மலக்குகள் எங்களுக்கு அடிச்சிட்டாங்கன்னு வைங்க, அத மாதிரி நஷ்டம் இல்ல. அதனாலதான் சகோதரர்களே, ஒரு மூமினுடைய சக்கராத் அல்லாஹ் 20 வகையான இன்பங்களை வைத்திருக்கிறான். அந்த இன்பங்களை அடையணும். இந்த எதையும் நாங்க வாழ்க்கையில அடைஞ்சிடக் கூடாது, எங்க நண்பர்களும் அடைந்து விடக் கூடாது, எங்க குடும்பமும் அடைந்து விடக் கூடாது, யாரும் இப்படியான சோதனைகளை சக்கராத்ல அடைந்து விடக் கூடாது என்பதற்காக தான் நாங்க இதை ஏற்பாடு செய்றோம், முயற்சி பண்றோம், பேசுறோம். சகோதரர்களே, நீங்களும் பேசணும், நீங்களும் கதைக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளுடைய சக்கராத்தை விட்டு யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. யா அல்லாஹ் சக்கராத்துடைய வேதனை விட்டு பாதுகாப்பாயாக. மூமின்களுடைய நல்லடியாருடைய சக்கராத்திலே கிடைக்கக்கூடிய அந்த 20 வகையான இன்பங்களை யா அல்லாஹ் எங்களுக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.